ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. ஸோ நிஃப்டிக்கு இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றத இன்றைக்கில ஷார்ட்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டியோ பார்க்கும்போது நமக்கு நம்ம மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆச்சோ அந்த இடத்துல தான் கொஞ்சம் ரோமிங் ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ விச் மீன்ஸ் நமக்கு பெரிய கேப் அப் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 450 லெவலில் 500 லெவல் கிட்ட நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா, இல்லையா, அதே மாதிரி தான் ரிஜெக்ஷன் ஆச்சு. அதே மாதிரி 500 to 300 ஜோன் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த லெவலில் தான் ட்ரேட் ஆச்சு நேற்று. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 450 500 லெவல் கிட்ட நமக்கு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். ஸோ கேப் அப் ஆனாலுமே அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகும். அப்போ நேற்றோட லோவும் ஹையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ஒரு க்ரூஷியலான லெவலாக இருக்கும். ஸோ ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு பையிங் சைடு போவோம், டப்புன்னு டேப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி விட்ருவானுங்க. லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா செல்லிங் சைடு போவோம், மறுபடியும் டக்குன்னு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே கொண்டு போய் விடுவாங்க. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வேறு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். 30 மினிட்ஸ் சார்ட் 1 ஹவர் சார்ட்லாம் நீங்கள் பார்க்கும்போது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஹையர் லோஸில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஃப்ரம் ஏப்ரல் ஸ்டார்டிங்லேருந்து வச்சுங்களேன். ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி தான். 22,000 கிட்ட இருந்து ஆல்மோஸ்ட் ரெக்கவரி ஆகி வச்சு. பட் கொஞ்சம் லாஸ்ட்டு 1 day 2 days பார்த்தீங்கன்னா இந்த 400 500 லெவல் கிட்ட மார்க்கெட் கொஞ்சம் அந்த பையிங் ப்ரெஷர் கம்மியாகிட்டு இருக்கிறத நீங்கள் ஆல்ரெடி பார்க்க முடியும். பட் ட்ரெண்டு ஸ்டில் நமக்கு அப்சைடு தான், உயிரோடு தான் இருக்குது. பட் ஆனால் பையர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு உள்ளே வரல. ஏன் அப்படின்னா இந்த மார்க்கெட்டு இந்த வார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக செட்டில் ஆகலை. அதனால தான். ஸோ இப்போது குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூஎஸ் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்குது. மைல்டி கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஏசியா மார்க்கெட்டையும் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூவ்லாம் கொடுக்கல. அப்படியே எல்லாமே ஸ்டேபிளாக இருக்குது. ஈவன் க்ரூட் ஆயில் எடுத்துக்கங்க, கோல்டு எடுத்துக்கங்க, ஜியோ பாலிட்டிக்ஸ் எடுத்திங்கன்னா பெருசாக எதுவும் நியூஸ் இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு நியூட்ரல் டு ஸ்லைட்லி புல்லிஷ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது மேஜரான சப்ளை ஜோன் 24,450 500 அப்படின்றது ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளை ஜோனாக இருக்குது. 24,550க்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுனா தான், ப்ரைஸ் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நான் அப்சைடுக்கு உண்டான பிளானை பார்ப்பேன். அது வரைக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ட் மேஜர் சப்ளை 500 லெவல் தான். ஈவன் 550 கூட நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் தான் புல்லிஷ். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட் நமக்கு 24,300 இருக்குது. ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,200 நல்ல ஒரு 200 170 வரைக்கும் நமக்கு ஒரு டவுன் வந்துச்சுன்னா கூட அது ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய ஏரியாவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 3 சினாரியோ பார்க்குறோன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோ புல்லிஷாக போகிறது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 380 400க்கு மேலே அப்படியே சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருந்தான். பெருசாக ரிஜெக்ஷன் ஆகாமல் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா நமக்கு ஒரு 500 550 லெவல் வரைக்கும் கண்டிப்பாக போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது கேண்டில் போகும் கீழே இறங்கும், கேண்டில் போகும் கீழே இறங்கும், கேண்டில் போகும் கீழே இறங்கும், அப்படியே ஸ்லோவாக மேலே ஏறி அந்த லெவலை டச் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது 380 to 400க்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது சினாரியோ என்னென்னா கேப் அப் ஆகிருக்கு, ஆனால் ரிஜெக்ஷன் நடக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 கேப் அப் ஆகிட்டு ஒரு 450 500 ஜோன் வரைக்கும் போயிட்டு இல்லை அந்த இடத்துக்கிட்டே ஓப்பன் ஆகி அங்கே ரிஜெக்ஷன் நடக்குது அப்படின்னா, ஏன் ரிஜெக்ஷன் நடக்குது அப்படின்னா நேத்தோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல கேண்டிலோட ரிஜெக்ஷன், லோயர் ஹை ஃபார்மேஷன் இதெல்லாமே நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து ஒரு 300 250 லெவல்ஸ் வரைக்குமே வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம புட்டு எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் வேணும். ஏன்னா இந்த இடத்துல தான் கீழே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷார்ப்பான ரிவர்சலில் கொடுத்து எல்லா புட்டு பையரையும் வெளியே போக வச்சுருவாங்க இந்த ஸ்மார்ட் பிளேயர்ஸ். ஸோ நம்ம எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவன் எல்லாத்தையுமே லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதே இடத்துலேருந்து மறுபடியும் புஷ் பண்ணி கீழே கொண்டு வருவாங்க. ஸோ இது எப்பயுமே நடக்கிறது தான். சினாரியோ 3 என்ன அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்றது எங்கே இருக்கும், 320 to 480 லெவல் நமக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஓகேங்களா. ஸோ ஒரு 320 வரான், 300 லெவல் கிட்ட வரான், மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு பவுன்ஸ் ஆகி 480 போகிறான் அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட் ஒரு மாதிரி மிக்ஸ்டு ட்ரெண்டாக தான் இருக்கும். நம்ம கால் எடுப்போம், சடனாக கீழே இறங்கி 380 கிட்ட வரும்போது கால் எடுப்போம், 480 போய்டுவானே அப்படின்னு நினச்சி சடனாக கீழே இறங்கி 320க்கு நிற்பான். ஐயோ கீழே இறங்கிட்டான், கீழே உடச்சிருவான் போல லோ அப்படின்னு நினச்சி நம்ம புட்டு எடுப்போம். சடனாக அங்கேருந்து பவுன்ஸ் ஆகி மறுபடியும் அந்த 380னா 390 போய் நிற்பான். அப்போ மாற்றி ட்ரேட் எடுக்கக்கூடிய நிறைய பேர் இதில் ட்ராப் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜோனில் செல்லர் தான் நல்லா பிரிண்ட் பண்ணுவாங்க மணியை. ஸோ அதனால் அந்த இடங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஆப்ஷன் செயினை பொறுத்த வரைக்கும் 24,500 கால் ரேட்டோட வால், 24,300 புட் ரைட்டரோட ஃப்ளோர். ஸோ இந்த இடம் தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ அப்போ மேக்னெட் மாதிரி மேலே எங்கேயும்
நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸ்பைரி டேன்றதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு மூவ் இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது செகண்ட் ஹாஃபில். ஸோ ஒரு சின்ன ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை ட்ராப் வார்னிங் சொல்லலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு ஒரு ஹை கிட்ட இல்லைங்களா. அப்போது இன்றைக்கி வீக்கான ஒரு கேப்பை ஓப்பன் ஆகும்போது இது ரெண்டும் ஒரு காம்பினேஷனாக ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து ஒரு வீக்கர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. இன்றைக்கி கேப் அப், பட் அந்த ஹைக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னும் போது அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஹையை பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா, அந்த பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகாமல் இமீடியட்டாக ரிஜெக்ட் ஆகுதுனாலே அது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் தான். ஓகேங்களா. ஸோ அதனால் ஷார்ப்பான ஒரு ஃபாலை விழுகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இந்த இடத்த நல்லா வாட்ச் பண்ணுங்கள், பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அப்சைடு வந்து 550 500 லெவல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நேற்று ஹை வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. பட் ஆனால் 550க்கு மேலே சஸ்டெயின் பண்ணல அப்படின்னா இமிடியட் குயிக்காக நமக்கு வந்து 300 லெவலில் ஈஸியாக வந்துடுவான். 24,300 வந்து ஈஸியாக வர்றதுக்கு உண்டான சான்சஸும் இருக்குது. ஸோ அப்போ சிம்பிளாக நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், ரொம்ப திங்க் பண்ணாமல் 24,550க்கு மேலே போச்சுன்னா மட்டும் ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் ஆர் புல்லிஷ் ட்ரேட் எடுக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அது வந்து நீங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் ரேர் தான். அதே நேரத்தில் 450 500 லெவல் கிட்ட ரிஜெக்ஷன் ப்ரைஸ் ஆக்ஷன் வருது, உங்களுக்கு நல்ல வால்யூம் ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல கால் செல் பண்ணுறதோ புட்டை பை பண்ணுறதோ ஒரு மினிமம் ரிஸ்க் ரிவார்டு என்னன்றது நமக்கு தெரியும் இல்லையா, எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல ட்ரை பண்ணுறது புத்திசாலித்தனம். ஸ்ட்ராங் பியரிஷ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 பிலோ போயிடுச்சு, மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிட்டான், மேலே ஏறி ரெக்கவரி ஆகலை 300க்கு மேலே அப்படின்ன போது அது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷை வந்து இன்னைக்கு டேக்கு கொண்டு போகிறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் 300 to 450 500 அப்படின்றது அந்த 200 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 to 500 அப்படின்றது ஒரு மேக்னெட்டான ஒரு லெவலாக ஒர்க் ஆகும். ஸோ கீழே வந்தால் மேலே இழுக்கிறதும் மேலே வந்தால் கீழே இருக்கிறதும், ஸோ அது ரேஞ்சாக இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் உங்களோட ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் ஒரு ப்ராப்பரான ட்ரேடாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான அப்டேட்டு. ஸோ எக்ஸ்பைரி டே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மறுபடியும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.